டே 98க்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் டெலிபரேட்டாக 2 பேர் ஒரு மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் யார் அப்படிங்கிற மாதிரி கமல்ஜிக்கு அடுத்து ஒரு சந்தேகம் ஏற்படுது. உடனே அர்ச்சனா சொல்லிடுறாங்க, தினேஷ் ப்ரோவும் சித்ரா மேம் தான், அவங்க ஏதோ பண்ணுறாங்க சார், எப்போ பார்த்தாலும் சண்டை போடுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கமல்ஜிக்கே கேட்டார், ஆமாம் ஏன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? ஐயோ நான் எப்படின்னா 24/7 வருவாங்க, வச்சு பார்த்தா நீங்கள் 2 பேரும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, சரியில்லையே இது. ஏன்ப்பா தினேஷ் என்னதான்ப்பா, உங்ககிட்ட கேட்குறத விட அந்த அம்மாட்ட கேட்போம், அந்த அம்மா எதனா கருத்தாக சொல்லுமா. இல்லை சார், அவர் டெலிபரேட்டாகவே அது பண்ணிகிட்ருக்காரு சார், நானும் பார்த்துட்டேன். அதாவது என் கூட போதுன்னா அவர் பெரிய ஆள் ஆகிற மாதிரி நினச்சிக்கிட்டாரா என்னன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் மற்ற யாருக்கிட்டையும் அவர் எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டார் சார், எல்லாம் இவர் தினேஷ் அண்ணன் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க, ஆனால் என்கிட்ட மட்டும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. ஓஹோ அப்படியா தினேஷ், அப்படியே பண்ணுறீங்க, நீங்கள் தான் இப்போ ஜெர்ரி வாண்டடாக ஜெர்ரி ஆகுறீங்களோ அப்படின்னு. சார் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். அப்போ ஏங்க ஒரு கை குலுக்கி விடுங்கங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க, முடிச்சு விடுங்க. இன்னும் சீசன் வேறு முடிய போகுது, அவங்க சொல்கிறாங்க சீசன் வேறு இப்போ முடிய போகுது சார், இன்னும் இப்படியே இருக்காரு அப்படிங்கும்போது, ஆமாம்மா சீசன் முடிய போகுது, இன்னும் சண்டைலாம் போட்டு வேணாம், அந்த அம்மா வேறு இன்றைக்கே போகிற மாதிரி நிலவரம் வேறு இருக்கே, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுங்க அப்படின்னு சேர்த்து வைக்கிறார் கமல்ஜி.